ரஷ்ய அதிபர் புட்டின், அமெரிக்காவின் ட்ரம்ப் சந்திப்பு அலாஸ்காவில். புட்டின் வர்றதே இந்தியா மீது நாங்கள் பொருளாதார நிறைய வரிகளை விதித்தோம் அதிகமாக, அதனால தான் பேச்சுவார்த்தைக்கு வர்றாரு அப்படின்னு ட்ரம்ப் பேசியிருக்காரு. எங்கள் நட்பு நாடான ரஷ்யா எங்களுக்காக வருதுன்னு நீனே ஒத்துக்கிற, அப்போ நாங்கள் அந்த அளவுக்கு இணக்கமாக இருக்கணும்னு உனக்கே புரியுது. பேச்சுவார்த்தை நடத்துறேன்ற நடத்து, என்ன வேணுமோ நடத்திட்டு போ. நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ பண்ணுற ஒவ்வொரு வரி விதிப்பும் எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தையும் ஏற்படுத்த போகிறது கிடையாது. ஜஸ்ட் டெம்பரவரி தான், சிறிது காலம் தான். எங்களுக்கு வேற வழி இருக்குது, பல நாடுகள் இருக்குது. நாங்கள் எங்களுடைய வர்த்தகங்களை அங்கே திசை திருப்பி விட்டு சென்றோம் என்றால் உங்களுடைய நிலைமை என்னவாகும்? நீ கேடி மாதிரி மற்ற வேலை நான் பார்ப்பேன், அது எனக்கு தெரியும் நல்லாவே. அமெரிக்கா போன்ற ஒரு ஈனப்பிறவி ஒரு நாட்டை நான் இது வரைக்கும் கண்டதில்லை. இவன் தான் ரூல் பண்ண எல்லாத்தையும் பாக்கியவன், வளரவும் கூடாது, சந்தோஷமா இருக்கவும் கூடாது. இவர் அப்படியே இவர் என்ன ட்ரம்புக்கு என்னன்னா, அவர் இந்த பாகிஸ்தான் இந்தியா போரில் உள்ள இடையில பேச்சுவார்த்தை நடத்தினார்ல, அதை இந்தியா ஒத்துக்கறல, இவர் தான் நிப்பாட்டினார் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரத்த கொதிப்பு தாங்க முடியல ட்ரம்ப் அவர்களுக்கு. வெள்ளை முடி கொண்ட இவனுக்கே இவ்வளவு வேங்கையாக கோபம் வரும் பொழுது, கரும நிறம் கொண்ட முடிகளை கொண்ட எங்களுக்கு, கருஞ்சிங்கங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? இவன் சொன்னா நம்ம செய்யணும். மோடி சிறப்பாக இன்றைக்கு இந்த சுதந்திர தின விழாவிலே பேசினார். எனது நாட்டின் தண்ணீர் எனது நாட்டின் விவசாயிகளுக்குத்தான், அதை எவருக்காகவும் விட்டுத்தர முடியாது என்று மிக சரியாக சொல்கிறார். எனது பக்கத்தில் நண்பனாக இருந்திருந்தால் நீ கேட்காமலே கொடுக்கப்பட்டிருக்கும். இத்தனை காலம் அப்படித்தான் அந்த ஒப்பந்தத்தில் கொடுத்துக்கிட்டு இருந்தான். நீ எனக்கு எதிரியாக இருந்து கொண்டு எனக்கு எதிராக சூழ்ச்சிகள் செஞ்சுட்டு இருக்கும் போது பாகிஸ்தான் எப்படி கொடுக்க முடியும் அவனுக்கு? ரத்தமும் தண்ணீர், அழகா அந்த ஒரு இதை சொன்னார். ரத்தமும் தண்ணியும் ஒன்றாக இருக்க முடியாது. நான் உனக்கு தண்ணி கொடுக்குறேன், நீ எனக்கு ரத்தத்தை கலந்து விடுற பாகிஸ்தான்காரன் என்னுடைய நாட்டு மக்களை கொலை செய்து, உனக்கு எப்படி தர முடியும்? என்ன உன ஏவுகணை வச்சு அடிப்பியா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் தெரிஞ்சுக்கோங்க. அவன் மிரட்டல் விடுறான், ஏவுகணை வச்சு 10 ஏவுகணை வச்சு அடிப்பேன்னு சொல்லிட்டு டேமில். அறிவு கட்ட நாயே, டேமில் அடிச்சுன்னா இப்படி தண்ணி கவுந்துச்சுன்னா என்ன ஆகும்? மொத்தமாக ஒரு நாடே க்ளோஸ் ஆகிடும். தண்ணி அப்படியே ஃபோர்ஸ் அடிச்சுன்னா பாகிஸ்தானே காணாமல் போயிடும்டா. டேம் அடிப்பாரான் இவர் ஏவுகணையை வச்சு, 10 ஏவுகணை வச்சு. அசீம் முனிர் சொல்கிறான், இந்தியாவை பார்த்தால் ஏதோ 1900களில் இருக்கக்கூடிய இந்தியா நினச்சிட்டு இருக்கான் போல. இது 2025 இருக்கிறோம். அமெரிக்காவையே கலங்க விடுறோம் வர்த்தகத்தில். பொருளாதார முன்னேற்றம் அந்த அளவுக்கு இருக்குது. இன்னைக்கு அலாஸ்காவில் நடக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்தில் புட்டின் ஒத்துக்கிட்டாரு போர் நிறுத்தத்துக்கு அப்படின்னா, ட்ரம்ப் என்ன பண்ணுவார்னு பார்க்கணும். இந்தியாவின் வரிகளை குறைப்பாரா அப்படின்னு. அந்த ஆளுக்கு போர் நடக்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம அவங்க கிட்டேருந்து வாங்குற ஆயில் சுத்திகரிக்கப்பட்டு செஞ்சு விற்கும் போது யூரோப் கண்ட்ரிக்கு போகுது. ஏன் அங்கே வாங்க வேணாம்னு நிப்பாட்ட சொல்ல பார்ப்போம். யூரோப் கண்ட்ரியில் ஏன் நீனே தான் வாங்குறீங்க எங்ககிட்ட இருந்து அமெரிக்காவே? என்னடா பேசுகிற? அந்த ஆளுக்கு இந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் நம்ம சொல்லலையே, ட்ரம்ப் இந்தியா சார்பிலேருந்து ட்ரம்ப் தான் போரை நிப்பாட்டினான்னு சொல்லலை. அதைத்தான் இஸ்ரேல் அதிபர் சொன்னார். எங்க அந்த ஆளை சொல்லி தொலைஞ்சுங்க, புகழ்ந்து தொலைஞ்சுங்க, விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு. ரியல் எஸ்டேட் பண்ணுறவன் தானே அந்த ட்ரம்ப். அவருக்கு இப்படித்தான் எண்ணங்கள் போகும். யாருக்காச்சும் அந்த ஆளுக்கு ஒரு நோபல் பரிசு கொடுத்து விடுங்க, அமைதியாக உட்காரட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கு அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே. இந்தியாவை சீண்டி பார்க்கும் பாகிஸ்தானோட அவர் என்றைக்கு உறவாடி கொண்டிருக்கிறாரோ அது அவருக்கு நல்லது கிடையாது. மிக விரைவாகவே பாலங்குழிக்குள் பாகிஸ்தான் செல்லும் போது அமெரிக்காவையும் இழுத்து செல்லும். புட்டின் இந்த மீட்டிங்க்கு பிறகு கண்டிப்பாக அவர் போர் நிறுத்தம் என்றால் அந்த உக்ரைன் அந்த நாட்டினுடைய பகுதிகளை அவர்கள் வசம் ஒப்படைத்தால் மட்டும்தான் அவர் போர் நிறுத்தத்துக்கு வருவார். இவ்வளவு நாள் சண்டை போடுறதுக்கு அப்புறம் என்ன ஒரு தீர்வும் இல்லாமல் விட்டுட்டு போக முடியும் அவர்? இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம இந்தியா இருக்கு, திடீர்னு இலங்கையை ஃபுல்லாக வந்துருந்துக்கிட்டு பாகிஸ்தானோ இல்லை அமெரிக்கா இது எங்கே கண்ட்ரோல் பண்ண நாடு இனிமே நாங்கள் தான் எல்லாத்தையும் இருந்து பண்ணுவோம் அப்படின்னு நம்ம விட்டுட்டு இருக்க முடியுமா? நம்ம நாட்டுக்குள்ள போய் அச்சுறுத்தல் அது. நீ எங்கே இருந்தோ பிடிக்கிறதுக்கு நான் இங்கே தானே இருக்கேன், என் நட்பு நாடையும் பக்கத்தில் இருக்கேன், என் கண்ட்ரோலில் இருக்கு, எனக்கு பாதகம் இல்லாமல் இருக்கணும். இப்போ அப்படித்தான் உக்ரைனை கொண்டு போய் நேட்டோவில் இணைக்கிறேன் அப்படின்னா, நேட்டோவில் இணைச்சிட்டா அமெரிக்கா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். ரஷ்யாவின் ஒரு எல்லையில் அமெரிக்கா படைகளை குமிச்சு ரஷ்யாவுக்கு ஒரு எதிர்ப்பாக இருக்காதா, அச்சுறுத்தல் இருக்காதா? அதனால அந்த நாடு போராடுது. ரஷ்யாவே ட்ரம்பே சொல்லியிருந்தாரு, நீங்கள் உக்ரைன் பகுதியில் ஒப்படைச்சிருங்க, அவங்க கிட்ட போற நிப்பாட்டிடுவார். நீ ஒப்படைச்சிட்டு போக வேண்டியது தானே? ட்ரம்ப் சொல்கிறாருல, நீங்கள் சொல்கிறத மட்டும் தான் கேட்கணும். புட்டினுடைய முடிவு சரியானது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே. எந்த இடத்துலையும் புட்டின் தப்பு செய்யலை, அவர் போர் நடத்தல, எந்த ஒரு தவறும் கிடையாது. போய் இணையிறனா அவன் விட்டுட்டு இருப்பான், அவன் நாட்டுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும்போது. இது ட்ரம்ப் இதை போர் நிறுத்தம் நடந்துச்சுன்னா சந்தோஷம், அது அவங்களுடைய நிலைப்பாடு. இந்தியாவை தொடர்ந்து இவர் வஞ்சிப்பதற்கு காரணம் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி ஒரு புறம், ஆயுதங்களில் நம்மளுடைய அசுர வளர்ச்சி ஒரு புறம், பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனையில் நம்ம பாகிஸ்தானுக்கு இந்த போரில் ட்ரம்ப்னுடைய முக்கிய பங்கு இருக்குன்னு சொல்லாதது ஒரு காரணம். இதெல்லாம் தான் ட்ரம்ப் நம்ம பக்கம் எதிர்வினை ஆற்றி கொண்டிருக்கிறார். இந்த அசீம் முனிர் அமெரிக்காவின் இந்த அளவுக்கு அந்நுண்ணியமாக அவர் அங்கே இருக்கார் அப்படின்னா, அமெரிக்காவில் போய் இருந்துக்கிட்டு நான் இந்தியா மீது ஏவுகணை தாக்குவேன்னு சொல்கிறாருன்னா, அதுக்கு வாய் மூடி கொண்டு இருக்கும் அமெரிக்கா. நாங்கள் ரஷ்யாவுக்கு ஓப்பனாக சப்போர்ட் பண்ணுவோம், ரஷ்யாவிட்டேருந்து எல்லாம் வாங்குவோம். என்ன பண்ண முடியும் உன்னால? நீ மட்டும் எனக்கு பிடிக்காத எதோ நடந்து சேர்ந்து நீ பண்ணுறீங்களா எல்லாத்தையும்? இப்போ நான் பண்ண என்ன தப்பு? இதை உலக நாடுகள் யாருமே கேள்வி எடுக்க. என்னைக்கு இந்த டாலர் வர்த்தகம் ஒழுகுதோ அவங்கவுங்க கரன்சியில் இப்போ 2 நாட்டுக்கு வர்த்தகம் நடக்குதா, இவங்க நாட்டு கரன்சி அவங்க நாட்டு கரன்சி, இதில் வர்த்தகம் நடந்தது என்றால் சிறப்பானதாக இருக்கும். டாலரில் வச்சு தான் நடக்கணும் அப்படின்னா
அது என்றைக்கும் அமெரிக்காவின் கைகளே ஓங்கி நிற்கும். அதனால தான் அமெரிக்கா ஒரு எழுதப்படாத விதியாகவே ஒட்டுமொத்த உலகத்தையும் ரூல் பண்ணிட்டு இருக்கு. அதற்கு மற்ற நாடுகள் சற்றாவது சுய சிந்தனைகளோடு ஒரு ஒரு முடிவை எடுக்கணும். எடுத்து எந்த நாட்டுக்கு இரண்டு நாட்டுகளில் வர்த்தகம் நடக்குதோ அவங்களுடைய கரன்சியில் நடக்கணும். இப்போ அப்படித்தான் பிரிக்ஸ்ன்னு கொண்டு வந்தாங்க. ஒரு 5 நாடுகள் இணைந்து நம்ம என்ன வர்த்தகம் பண்ணாலும் நம்ம இந்த நாணயத்தில் வர்த்தகத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே ட்ரம்ப்புக்கு வெந்துருச்சாங்க. நீங்கள் எப்படி டாலர் மதிப்பை குறைக்க பார்க்குறீங்களா? நீ குறைச்சி நீ உழைச்சு வாடா, அடுத்தவன் உழைப்பில் ரத்தம் குடிக்கிறிய புரோக்கர் பையிலே அப்படித்தான் கேட்க தோணும். இப்போ ஊரில் நான் விவசாயம் பண்ணுறேங்க, இங்கே கொண்டாந்து ஒரு பொருளை விற்கிறாங்க, விற்கிறவன் வாங்குறவன் நான் கொடுக்குறவன் இடையில மீடியேட்டரில் பார்ப்பாங்கல்ல, அவன் என்ன சொல்லுவான்? அதைத்தான் அவன் பார்க்குறான். ட்ரம்ப்பு புரோக்கர் பையன் அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். வேற உழைச்சோன்னு சம்பாதிக்கலையா அவன்? அங்கங்கே போகிற சண்டையை ஏற்படுத்தி விட்டு இவன் ஆயுதம் விற்கிறது உட்காந்து. அவன்கிட்ட ஆயில், இந்த போர்க்கருவிகள், ஆயுதங்கள், 3வதா அந்த டாலர் வர்த்தகங்கள் நடக்கிறது. இதில் தாங்க அவன் சம்பாரிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். 35 கோடி மக்கள் என்னங்க பண்ணிடுறான்? அப்போ அவன் என்ன பண்ணுறான்? அவன் நாட்டில் எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணுறான், மேனுஃபேக்சர் பண்ணுறானா? எதுவும் ஒன்றும் பண்ண கிடையாது. நம்மளோட உழைப்பு தான். வட்டிக்கார மாதிரி தான் அவன் உட்காந்து எல்லாத்தையும் நல்லா சுரண்டி சாப்பிட்றான். இந்த நம்ம ஜிஎஸ்டி எப்படி போடுறாங்க அது மாதிரி தான். இப்போ நமக்கு ஒரு 50 ரூபானா எக்ஸ்ட்ரா 10 ரூபா, அது மாதிரி நான் டிரான்சாக்ஷன் வர்த்தகம் நடக்கும்போது அவன் 10 ரூபா ஆட்டே போட்டுருவாங்க. டாலரில் நீ வர்த்தகம் பண்ணுற அந்த இதில் பேஸில் அவனுக்கு போயிடும். இப்படித்தான் அமெரிக்காக்காரன் தன்னுடைய பொழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறான். இந்த சூழ்நிலையில் இந்த புட்டின் ட்ரம்ப் இந்த மீட்டிங் முடிஞ்சது, இது போர் நிறுத்தத்துக்கான ஒரு சந்திப்பாக இருந்தால் இந்தியா எந்த ஒரு முடிவு எடுக்க போகிறது கிடையாது. ஆனால் இதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த பழைய நட்பு தொடருமா அப்படின்னா கண்டிப்பாக சந்தேகம்தான். எப்போது சீனாவிற்கு மோடி அவர்கள் பயணம் செய்கிறாரோ அதற்கு பின்னான வர்த்தகம் எப்படி இருக்கும், அதை தாண்டி ரஷ்யாவின் அதிபர் புட்டின் இந்தியா வர்றாரு அப்படின்னா அதற்கு பிறகான வர்த்தகம் எப்படி இருக்கும், இந்தியாவின் டீலிங் எப்படி இருக்கும் அப்படின்றது அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியும். அமெரிக்காவின் ஒரு ஒரு மாஸ்டர் மைண்ட் என்னன்னா, தன்னை விட பலம் குறைந்தவனே என்னைக்கும் அடிச்சுட்டே இருப்பான், எதிர்த்து நிற்பான். தன்னை விட பலம் தனக்கு நிகராக இருக்கு அப்படின்னாலே அவன் கூட நண்பன் ஆகிக்குவான். இந்தியாவை இப்போ ஜஸ்ட்டு டச் பண்ணி பார்த்துருக்காரு. கண்டிப்பாக தொடர மாட்டார் ட்ரம்ப், எனக்கு தெரியும். கண்டிப்பாக மிக விரைவாகவே இந்தியாவிடம் மன்றாடி வருவார். அதற்கான காலம் மிக விரைவாகவே வரும். இந்த ட்ரம்ப் புட்டின் மீட்டிங்க்கு அப்புறம் என்ன மாதிரியான தகவல் கிடைக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.